அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? எந்த ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சியா? ஏழரை சனி, அஷ்டம சனி, சென்ம சனி போன்றவை நிறைவடைகிறது. அர்த்தாஷ்டக சனி முடிவடைகிறது. அதே வேளையில் எந்த ராசிக்காரர்களுக்கு துவங்குகிறது? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எத்தனை சதவீத நன்மையை சனி பகவான் இந்த பெயர்ச்சியால் முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்? அதே வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றங்கள் முழுமையாக ஏற்பட போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி முதல் 2028 செப்டம்பர் வரை மிக வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு முழுமையாக அஷ்டம சனி விலகி பாகிய சனியினுடைய சஞ்சார அமைப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவில் தடைதாமதம், சிக்கல், சிரமம் என பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் அதிகமாக சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் மட்டுமல்ல, சுமார் 7 ஆண்டுகளுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை நிதானமாக வலம் வரக்கூடிய சனி பகவான் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. தொட்ட காரியம் அனைத்திலும் கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும். எதிரிகளின் தொல்லை விலகக்கூடிய தருணமாக அமைவதோடு திட்டமிட்ட மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்க முடியும். திடீரென எதிர்பாராத பண வரவிற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் உண்டு. மன நலம் பெறுவதோடு அமைதியுடன் சிறப்பாக மிகப்பெரிய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. தேவையான அனைத்து வகையான பணிகளையும் இந்த தருணத்தில் செம்மையாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு முதன்மையான பலனை பாகியஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. 100%, 99 அல்ல, 100% நன்மை கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சனி பயிற்சி காரணமாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது? கடகராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம். ஏழரை சனியில் மிக வலுவாக மேசராசிக்காரர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். விரய சனியின் ஆதிக்கம் துவங்குகிறது. எனவே 50% நன்மையை மட்டுமே மேசராசிக்காரர்கள் எதிர்பார்க்க முடியும். விரயத்தில் நீட்சி அதிபதி அமர்வதால் மேசராசிக்காரர்களுக்கு அதிக விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. ஆனாலும் மிக பெரிய அளவிலான பாதிப்பு நிச்சயமாக இல்லை. அதே வேளையில் சனி பகவான் 3, 6, 11, 10 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமர்வதால் அமோகமான நன்மையும் லாபமும் இந்த தருணத்தில் உண்டு. 95% நன்மையை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம். அதே போன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகள் அமையும். நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. 90% நன்மையை மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு தான் 99% நன்மை. முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிரமமான ஒரு அமைப்பு தான். அஷ்டம சனி துவங்குவதால் 45% தான் பாதிக்கு கீழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் அதிக கவனம் தேவை. பொருளாதார சிக்கலை விட உறவுகளால் மன வருத்தம் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி என்பதால் திடீரென மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கும் அவ்வளவு சிறப்பான நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானம் என்பதால் அபரிவிதமான யோகமும் லாப வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக தனி மாற்றி கொடுக்க போகிறார். 95% நன்மையை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு 90% நன்மையை ஏற்படுத்துகிறாருங்க. அர்த்தாஷ்டக சனி விலகுவதால் பல வகையான தவறான பழக்கங்களிலிருந்து வெளிவருவதோடு முற்றிலுமாக மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்க முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் 60% நன்மையை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். தவறான பழக்கங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே தனுசு ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பெரிய அளவிலான நன்மையும் அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. முழுமையாக ஏழரை சனி விலகுவதால் 95% நன்மையை மகர ராசிக்காரர்கள் சந்திக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் வீழ்ந்து பாதசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் 80% நன்மையை உறுதியாக எதிர்பார்க்கலாம். இனி படிப்படியாக சிரமம் குறைந்து மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி என்பதால் அதிதீவிரமாக விரயங்கள்
காரியங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகிறது. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இப்படி 12 ராசிக்காரர்களுக்கும் அதிரடியான மாற்றத்தை சனி பகவான் ஏற்படுத்தினாலும் கடகராசிக்காரர்களுக்கு தான் 12 ராசியில் முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறார். கடகராசிக்காரர்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து கிடைக்க போகிறது. தடைபட்ட காரியங்கள் இனி விரைவாக கைகூடும். தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. நீங்களே எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான லாபமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தொழில்துறையில் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்க போகிறது. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் விலகி வருமானம் உயரும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுய ஜாதகத்தில் சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ சனியின் நட்பு கிரகத்தின் திசையோ புக்தியோ நடைபெற்று குரு திசையோ குரு புத்தியோ நடைபெற்றால் மிக வலுவான அமைப்பாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலான யோகங்களை 12 ராசியில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தெய்வத்தின் அருளும் அபரிவிதமாக அமையக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதால் நினைப்பதை விட பல விஷயங்களில் கடகராசிக்காரர்களுக்கு நிரந்தர நன்மையும் வளர்ச்சியும் அற்புதமாக கைகூட போகிறது. தொழில் ரீதியான மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானினுடைய பார்வை 3, 6, 11 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் இடங்களை சனி பகவான் 9இல் அமர்ந்து பார்ப்பதால் முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகளுக்கிடையே இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் இந்த தருணத்தில் விலகும். லாபம் மிகப்பெரிய அளவில் கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக முடிவதோடு மிகப்பெரிய அளவில் பண வர்த்தனை செய்யக்கூடிய வகையில் மிக அபரிவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானத்தை பார்ப்பதால் எதிரிகள் பலம் குறையும். எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல நல்ல தகவல்கள் இந்த தருணத்தில் கிடைக்கும். உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல், கணிசமான லாபத்தை உயர்த்துதல் போன்றவை கிடைக்கும். லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் கிடைப்பதோடு அடுக்கடுக்காக புகழ்பெற்ற நபர்களின் ஒத்துழைப்பு மிக சாதகமாக அமைய போகிறது. பல காரியங்களை சிறப்பாக முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணம் அமோகமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாட்களாக உடலில் இருந்த பல வியாதிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. கல்யாண கனவு நினைவாகும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். முழுமையாக 7.5 சனி அஷ்டம சனி நிவர்த்தி அடைந்து அமோகமான யோக பலன்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.